திமுகவுடனான கள்ள உறவை எடுத்துரைத்த தங்கள் கழக பொதுச்செயலாளர் மீது நெருப்பை கக்கிய அரசியல் அரைவேக்காடு அண்ணாமலைக்கு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் கடும் கண்டனம். எந்தவித பிரதிபலனும் பாராமல் இந்த மகானுபாவரை போஷிக்கக்கூடிய நண்பர்களின் பெயர்களை பட்டியலிட தயாரா என்றும் கேள்வி. இரண்டாயிரத்து 26 அதிமுகவின் தகுதியை தீர்மானிப்பார்கள் என்றும் இந்த கபட வேடதாரியின் பொய்க்கால் ஆட்டத்திற்கும் மக்கள் முடிவு கட்டுவார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் திட்டவட்டம். பதவி வெறி மற்றும் பதவி மோகத்தினால் சித்தம் கலங்கி சித்தப்பிரமை பிடித்தது போல் பாஜகவை சேர்ந்த அண்ணாமலை பேசுகிறார். அண்ணாமலை சிறந்த மனநல மருத்துவரை சந்தித்து பரிசோதித்துக் கொள்ள வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் வலியுறுத்தல். ஆக்டோபஸ் அண்ணாமலை இன்றைக்கு மன அழுத்தத்தாலே அவர் மனநிலை பாதிக்கப்பட்டுவதைப் போல நேற்றைய பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார்கள். ஒரு சிறந்த மனநல மருத்துவரை உடனடியாக அவர் சென்று ஆக்டோபஸ் அண்ணாமலை பரிசோதித்துக் கொள்வது மிகவும் நல்லது. ஏனால் அவருடைய வார்த்தையினுடைய வெளிப்பாடு பைத்தியக்காரத்தனத்தினுடைய மனநிலை கலங்கிய சித்தம் கலங்கியது என்று கிராமத்தில் சொல்வாங்க. சித்தம் கலங்கியவர்கள் பேசுவது அவர்களுக்கும் தெரியாது, மற்றவர்களுக்கும் புரியாது, ஆதாரமும் இருக்காது, அடிப்படையும் இருக்காது. ஆகவே பதவி வெறி, அதிகார வெறி, அதிகார மோகத்தாலே, பதவி மோகத்தாலே, மன அழுத்தத்தாலே மனநலம் கலங்கி சித்தம் கலங்கி சித்தப்பிரமை பிடித்தவர் போல அவர் பேசி வருவது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. கழக பொதுச் செயலாளர் குறித்து பேச பாஜக அண்ணாமலைக்கு எந்த தகுதியும் இல்லை என அதிமுக துணை பொதுச் செயலாளர் KP முனுசாமி காட்டம். தலைமை பொறுப்பு கையை விட்டு போக போகிறது என்பதால் அண்ணாமலை ஏதாவது பேசி வருவதாகவும் விமர்சனம். ஒரு தற்குறி எப்படி பேசுவாரோ அதுபோலத்தான் அவருடைய ஒவ்வொரு கருத்தும் இருக்கிறது. முன்னுக்கு பின் முரணாக இருந்து கொண்டிருக்கிறது. புரட்சி தலைவி அம்மாவை பற்றி கருத்து சொல்லுகின்ற பொழுது என்னுடைய மனைவி கூட ஆளுமை மிக்கவர் என்று சொன்னவர், கடுமையாக விமர்சனம் செய்தவர். இப்படி முன்னுக்கு பின் முரணாக கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தற்குறி, இந்த தற்குறி ஒரு ஆளுமை மிக்க தலைவரை பற்றி விமர்சனம் செய்வதற்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் உருவ பொம்மையை எரித்து அதிமுகவினர் போராட்டம். அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி K பழனிசாமி குறித்து அவதூறாக பேசியதற்கு கடும் கண்டனம். சென்னையில் நடைபெறவுள்ள ஃபார்முலா கார் பந்தயத்துக்காக ஓமந்தூரார் சிறப்பு மருத்துவமனையின் நுழைவு வாயில் மூடப்பட்டு குறுகலான பாதையாக மாற்றம். மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வரும் நோயாளிகள் கடும் அவதி. இந்த இடத்துல அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு விசேஷத்துக்கு விழாவிற்காக இது கார் பந்தயத்திற்காக தடை பண்ணியிருக்கிறது ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு செயல். ஏனென்றால் அவசர சிகிச்சை பிரிவுக்காக தான் இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இங்கே வராங்க. வரக்கூடிய நபர்களுக்கு இடையூறாக இருப்பது ரொம்ப வருத்தத்தக்க ஒரு செய்தியாக இருக்குது. ஸோ இப்போ நான் வரும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. அங்கேருந்து ரோடு கிராஸ் பண்ணும்போது இங்கே உள்ளே போகிறதுக்கு அப்புறம் நான் இன்னொன்று பார்த்தேன், ஆம்புலன்ஸ் வரும்போது அவங்களே சிரமப்பட்டாங்க. ஸோ அவருக்கு ரூட் பண்ணுறது கூட யாரும் இங்கே கரெக்டாக இல்லை. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குடியிருப்பு பகுதியில் சிதறி கிடந்த 20க்கும் மேற்பட்ட நாட்டு வெடிகுண்டுகளால் பரபரப்பு. விடிய ஆட்சியில் வெடிகுண்டு கலாச்சாரம் தலை தூக்கி பலரும் படுகொலை செய்யப்படும் கொடூரம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வனவிலங்குகளை வேட்டையாட புளியந்தோப்பில் பதுக்கி வைத்திருந்த 29 நாட்டு வெடிகுண்டுகள் பறிமுதல். வனவிலங்குகளை வேட்டையாடுபவர்களை கண்காணித்து கைது செய்யாமல் வேடிக்கை பார்க்கும் பொம்மை முதல்வரின் விடியா அரசு. தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்த முயன்ற 270 கிலோ பீடி இலை மூட்டைகள் பறிமுதல். வேனில் இருந்து பீடி இலை மூட்டைகள் படகில் ஏற்றப்பட்ட நிலையில்
ஒரு படகை பறிமுதல் செய்து மற்றொரு படகை தப்பவிட்ட கியூ பிரிவு போலீசார். ராமநாதபுரம் பாம்பன் அருகே பாக் ஜலசந்தி வழியாக இலங்கைக்கு கடத்தவிருந்த 780 கிலோ பீடி இலை பண்டல்கள் பறிமுதல். ராமநாதபுரம் தூத்துக்குடி கடற்கரையோர பகுதிகளில் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் கடலோர காவல்படை ரோந்து பணியை தீவிரப்படுத்த மக்கள் வலியுறுத்தல். விழுப்புரம் அருகே பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த அரசு பேருந்தின் பின்னால் மற்றொரு அரசு பேருந்து மோதிய விபத்தில் 21 பயணிகள் காயம். விடிய ஆட்சியில் போதிய பராமரிப்பு இல்லாததால் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து அரசு பேருந்து விபத்தில் சிக்கும் அவலம். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டையில் புதிய அரசு பேருந்து ஸ்டார்ட் ஆகாமல் நின்ற அவலம். வாயால் வடை சுடும் போக்குவரத்து அமைச்சர் சிவசங்கரை வசைபாடிக்கொண்டே அரசு பேருந்தை தள்ளிய பயணிகள். வரும்போது தள்ளிட்டு போறது கோவை விமான நிலையத்தில் 1 கோடி ரூபாய் கடத்தல் தங்கம் பறிமுதல். ஷார்ஜாவில் இருந்து கோவை வந்த விமானத்தில் தங்கம் பிடிபட்ட நிலையில் கடத்தியது யார் என சுங்கத்துறையினர் விசாரணை. சேலத்தில் மது போதையில் கட்டிட தொழிலாளி அடித்து கொலை. விடிய ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுபோதை கொலைகளால் கொலை மாநிலமாக மாறிய தமிழகம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே விவசாய நிலத்திற்கு சென்ற முதியோர்களை மற்றொரு தரப்பினர் தாக்கிய கொடூரம். நிலப்பிரச்சனையில் மூதாட்டியை சரமாரியாக தாக்கி வெறி செயல்.